மனிதர்களின் உடல் உறுப்புகளை பாதிக்கும் எலிக்காய்ச்சல் தமிழகத்தில் பரவி வருகிறது. எலிக்காய்ச்சல் என்றால் என்ன, அதனை எவ்வாறு தடுக்கலாம் என்பது குறித்து தற்போது தெரிந்து கொள்ளலாம். பருவமழை காலம் தொடங்கிவிட்டாலே டெங்கு காய்ச்சல், இன்ஃப்ளூயன்சா போன்ற தொற்று நோய்கள் பரவுவதை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இதே மழைக்காலத்தில் உடல் உறுப்புகளில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய எலி காய்ச்சலும் தற்போது பரவத் தொடங்கியுள்ளது. இது எலி கடிப்பதால் பரவும் நோய் அல்ல. சுழல் வடிவில் நுண்ணுயிரியான லெப்டோஸ்பைரா எனும் பாக்டீரியாவால் எலி காய்ச்சல் ஏற்படுகிறது. இந்த பாக்டீரியா விலங்குகளுக்கு பரவி அதன் வாயிலாக மனிதர்களிடம் தொற்றிக்கொள்ளும் நோயாகும். நாய்கள், பன்றிகள், கால்நடைகளின் சிறுநீர் வாயிலாகவும், குறிப்பாக எலிகளின் கழிவு வாயிலாகவும் மனிதர்களுக்கு இந்த நோய் பரவுகிறது. தற்பொழுது வடகிழக்கு பருவமழை பெய்து வரும் சூழலில் எலி காய்ச்சல் பரவுவது தமிழ்நாட்டில் அதிகரித்துள்ளது. கடுமையான காய்ச்சல், தலைவலி, வயிற்றுப்போக்கு, கண் வீக்கம் போன்றவை இந்த நோய்களின் அறிகுறிகளாக இருக்கும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். தேங்கியிருக்கிற தண்ணியில நடந்து ப்ராபபிலி ஒரு 2 to 3 டேஸ்ல உங்களுக்கு ஃபீவர் அப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாலே we should always think a possibility of leptospirosis. ஸோ என்னெல்லாம் சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீவர், ஹை ஃபீவர் அண்ட் ரெட்னஸ் ஆஃப் த ஐஸ், அதாவது கண் எரிச்சல், அண்ட் தென் ஜாண்டிஸ், மஞ்சக்காமலை கூட வரலாம், சிவியர் ஹெட்டேக், வாமிட்டிங், வயிற்று வலி எல்லாமே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. எஸ்பெஷலி மழை காலத்தில் வந்துட்டு நம்ம டர்ட்டி வாட்டர்ல நடக்கும்போது ஃபுல் ஷூஸ் ஆர் பூட்ஸ் போட்டுட்டு நடக்கணும் ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு வேஸ்ட் டிஸ்போசல் ஒரு வேஸ்ட் ஹேண்டில் பண்ணும்போது கிளவ்ஸ் போட்டுட்டு நம்ம டிஸ்போஸ் பண்றது பெட்டர். இது மனிதர்களின் கல்லீரல், சிறுநீரகம், நுரையீரல் போன்ற உறுப்புகளை பாதிக்கும் என்பதால் தேங்கியுள்ள மழை நீரில் வெறும் காலில் நடக்க வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளனர் மருத்துவர்கள். இந்த நோய் தீவிரம் அடையும் போது பார்த்தோம் அப்படின்னா உறுப்புகள் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். மெயினாக இது அஃபெக்ட் பண்ணக்கூடிய உறுப்புகள் வந்து கிட்னிஸ் அஃபெக்ட் பண்ணலாம், அப்புறம் லிவர், கல்லீரல் அஃபெக்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் நுரையீரல், லங்ஸ் அஃபெக்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் மூளை காய்ச்சல் கூட வரலாம். ரொம்ப ரேரான சிச்சுவேஷன்ல செப்சிஸ் அப்படின்ற சொல்லுவோம். அந்த மாதிரி போகும்போது ரத்தம் உறையிற தன்மை கூட குறையலாம். இது மாதிரி போச்சுன்னா, இந்த மாதிரி உறுப்புகள் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா இதனுடைய இறப்பு தன்மை, மார்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாயிடும். இந்த நோய் குறித்த விழிப்புணர்வுடன் இருத்தல் அவசியம் என்று கூறும் மருத்துவர்கள், மழை காலங்களில் காய்ச்சிய நீரை பருகுவது, வெளியே சென்று வந்தால் கை கால்களை சுத்தம் செய்வது போன்றவற்றை பின்பற்ற வேண்டுமெனவும் தெரிவித்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் ரகுவரன்.